வணக்கம் நேயர்களே, பைபிளும் கிறிஸ்தவம் என்கின்றதான இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதை குறித்து உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய சார்பிலே அநேக கேள்விகளை நாங்கள் தயார் பண்ணுகிறேன். இந்த வகையிலே எங்களுக்கு அநேகருக்கு நிறைய கேள்விகள் ஜெபத்தை குறித்து, அதாவது பிரார்த்தனை, கடவுளிடத்திலே நாங்கள் எப்படி மன்றாட வேண்டும், கடவுளிடம் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், அந்த ஜெபத்தின் மூலமாக நாங்கள் எவ்வாறு எவ்விதமான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், இப்படியான கேள்விகள் எங்கள் அநேகருக்கு இது உண்டு. நாங்கள் உண்மையிலே ஜெபிக்க வேண்டுமா, இதெல்லாம் எங்களுக்கு எழும்புகிறதான கேள்விகள். இதை குறித்து ஆராய்கிறதற்காக எங்களோடு கூட இணைந்திருக்கிறார் வேத ஆராய்ச்சியாளரும் போதுகிறமான எஸ் வசந்தகுமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில இணைத்துக் கொண்டு நாங்கள் கடந்து செல்வோம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம் பாஸ்டர். ஜெபத்தை குறித்து, அதாவது மன்றாடல், பிரார்த்தனை, இதை குறித்து தானே அநேகர் மத்தியிலே ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், கடவுளிடம் எப்படியாக நாங்கள் பிரார்த்தனை ஏறெடுக்க வேண்டும் என்று, இதை குறித்து எங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? இது முக்கியமான ஒரு கேள்வி. முதலில் ஜெபம் என்றால் என்ன, இல்லை என்றால் பிரார்த்தனை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். ஜெபம் என்று சொல்லும்போது பொதுவாக நாம் நினைக்கின்ற ஒரு காரியம், தேவைக்காக தெய்வத்திடம் மன்றாடுவதுதான் ஜெபம் என்று நினைக்கின்றோம். என்னால் இந்த விதமான சிந்தனையோடு தான் உலகத்தில் இருக்கின்ற அநேகமாக எல்லா மதங்களிலும் ஜெபத்தை குறித்த சிந்தனை காணப்படுகின்றது. ஒரு பக்தன் தேவையோடு இருக்கும்போது அந்த தேவையை தன்னால் சந்திக்க முடியாது, தன்னை விட அதிக வல்லமையுள்ள ஒருவரால் தான் அந்த தேவையை சந்திக்க முடியும் என்கின்ற எண்ணத்தோடு அவன் தெய்வ பக்தியுள்ளவனாக இருக்கும்போது தான் எந்த தெய்வத்தை வழிபடுகின்றானோ அந்த தெய்வத்தினால் தன்னுடைய தேவையை சந்திக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த தெய்வத்திடம் சென்று தன்னுடைய தேவையை தெரிவிக்கின்றான். இது ஜெபம் என்று அந்த மனிதன் நினைக்கின்றான். இந்த விதமான சிந்தனை தான் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் காணப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் இந்த விதமாக ஜெபத்தை குறித்து சிந்திப்பதற்கு அவர்களுடைய பின்னணி, அதாவது அவர்கள் எந்த பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்தார்களோ அதுதான் காரணமாக அமைந்திருக்கிறது. ஆனால் வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது வேதாகமத்திலும் கூட மனிதர்கள் தேவைகளுக்காக தெய்வத்திடம் மன்றாடி இருக்கிறார்கள். ஆனாலும் இது மாத்திரம்தான் ஜெபம் என்று சொல்ல முடியாது. ஜெபம் என்று சொல்லும் போது இதைவிட இன்னும் அதிகமான அம்சங்கள் ஜெபத்தில் காணப்படுவதை நாம் வேதாகமத்தில் பார்க்கலாம். குறிப்பாக முழு வேதத்தையும் ஆராய்ந்து பார்க்கும்போது ஜெபம் என்று சொல்லும்போது தேவனோடு பேசுவதுதான் ஜெபம், தெய்வத்தோடு மனம் விட்டு பேசுவதுதான் ஜெபம். இப்பொழுது எப்படி நாம் நம்முடைய நண்பர்கள், இல்லை என்றால் நம்மை மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற ஒருவரிடத்தில் நம்முடைய மனதில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் மனம் திறந்து பேசுவோமோ அந்த விதமாகத்தான் நம்முடைய மனதில் இருக்கின்ற எல்லா விதமான உணர்வுகளையும், அதாவது சந்தோஷமான காரியங்கள், துயரமான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனோடு மனம் விட்டு பகிர்ந்து கொள்வதுதான் ஜெபமாக இருக்கின்றது. தனிய தேவைகளுக்காக மாத்திரமல்ல, எங்களுடைய எல்லாவற்றையும், சந்தோஷமாகட்டும் துக்கமாகட்டும், எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள, எல்லாவற்றையும் தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். இதனால் தான் பாருங்கள், சங்கீத புத்தகங்களை எடுத்தீர்கள் என்று சொன்னால், அதாவது சங்கீத புத்தகத்தை எடுத்து அதில் உள்ள சங்கீதங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரும்பாலான சங்கீதங்கள் ஜெபங்கள். பக்தர்கள் தேவைகளுக்காக நெருக்கடியான சூழ்நிலைகளில் தேவனிடத்தில் வந்தாலும் கூட அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், புகழ்கிறார்கள், ஸ்தோத்தரிக்கின்றார்கள், தங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றார்கள். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் தங்களுடைய அனுபவத்தை அடிப்படையாக வைத்து. எனவே ஜெபம் தனியாக தேவைகளுக்காக மன்றாடுவது மாத்திரமல்ல, அது ஜெபத்தின் ஒரு பகுதி மட்டும்தான். எனவே ஜெபத்தில் நாம் தேவனோடு மனம் விட்டு பேசுகிறோம். அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கின்றார், இல்லைனால் கடந்த காலத்தில், கடந்த நாளில் தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார், இவை எல்லாவற்றையும் மனம் திறந்து நாம் அவரோடு பகிர்ந்து கொள்கிறோம். அதான் ஜெபம். அதுதான் ஜெபம். இது சரி, எங்களுக்கு இப்ப நாங்க ஜெபம் என்று நாங்கள் அநேகர் நினைக்கிறது நம்முடைய தேவைகளை மாத்திரம்தான் சொல்லுகிறது தான் ஜெபம். கடவுளை எங்களுக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னா அது மட்டுமல்ல, நம்ம கடவுளுக்கு ஸ்தோத்திர பலிகளை எடுக்கிறது கூட ஜெபம் என்று சொன்னார். அதே போல இப்ப சில வழியில ரட்சிப்பின் ஜெபம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு கடவுளுக்குள்ளே ஒரு மனிதன், பாவியான ஒரு மனிதன் மனம் திரும்பி வருகிற பொழுது முதலாவது ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த ஜெபம் என்ன? இப்ப ஜெபம் என்று சொல்லும் போது வித்தியாசமான ஜெபங்கள் காணப்படுகிறது. இப்ப பாவ மன்னிப்பின் ஜெபம் என்று இருக்கிறது. இப்ப பழைய காலங்களில் பாரம்பரியமாக சபைகளில் குறிப்பிட்ட சில சங்கீதங்களை பாவ மன்னிப்பின் ஜெபமாக அவர்கள் எடுத்தார்கள்.
அதாவது தங்களுடைய சொந்த வார்த்தைகளினால் அந்த ஜெபத்தை ஏறெடுக்க முடியாமல் இருக்கும்போது ஏற்கனவே வேதாகமத்தில் பாவ மன்னிப்பின் ஜெபமாக வேறு பக்தர்களினால் ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தை தங்களுடைய சொந்த ஜெபமாக மாற்றி ஏறெடுக்கின்ற பழக்கம் அநேக சபைகளில் காணப்படுகின்றது. குறிப்பாக 51ஆம் சங்கீதம் தாவீது பாவத்திலிருந்து மனம் திரும்பிய போது ஏறெடுத்த ஒரு ஜெபம். எனவே அந்த ஜெபத்தை தாங்கள் உபயோகிப்பார்கள். ஆனால் பிற்காலத்தில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வேதத்தில் இருக்கின்ற ஜெபங்களை அல்ல, சபையில் இருந்த தலைவர்கள் சில ஜெபங்களை எழுதினார்கள். அந்த ஜெபங்களை சபை ஆராதனைகளில் அவர்கள் உபயோகித்தார்கள். இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட ரீதியான ஜெபங்கள் காணப்பட்டது. இப்ப காலை நேரத்து ஜெபம், மாலை நேரத்து ஜெபம், பிரயாணங்களின் போது செய்யப்படுகின்ற ஜெபம், பாவ மன்னிப்பின் ஜெபம், நன்றி தெரிவிக்கின்ற ஜெபம், ஒவ்வொரு பண்டிகைகளின் போது ஏறெடுக்கப்படுகின்ற ஜெபம். இந்த விதமாகத்தான் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் போது அவன் தன்னுடைய ரட்சிப்பை குறித்து தேவனிடத்தில் மன்றாடுவதற்காக, தன்னுடைய பாவங்களை இயேசுவிடத்தில் அறிக்கையிடுவதற்காக சபையினால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜெபம் தான் ரட்சிப்பின் ஜெபமாக இருக்கிறது. இப்ப ஏனென்று சொன்னா, இப்ப புதிதாக ஒரு மனிதன், ஒரு பாவியான ஒரு மனிதன் வரைக்குள்ள அவருக்கு ஜெபம் என்றா என்னென்று தெரியாது. தெரியாது என்பதல்ல, அவன் தன்னுடைய மார்க்கத்தில் தன்னுடைய சிந்தனையில் இருந்த விதமாக ஜெபிப்பான். ஆனால் இப்போது அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்று கொண்டவனாக இருக்கிறான். எனவே அவனுக்கு நாம் என்ன விதமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இதனால் தான் அதாவது யார் ஒரு மனிதனை இயேசுவிடத்தில் வழி நடத்துகிறாரோ அவர் அந்த மனிதனுக்காக ஒன்றில் ஜெபிப்பார். இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட ஜெபத்தை அவர் சொல்ல மற்றவர் அந்த ஜெபத்தை மறுபடியுமாக திருப்பி சொல்வார். ஓகே, இப்போ இதை போலதான் நாங்க வேதாத்துல பார்க்கிற மத்தேயுல இயேசுவானவர் ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார், கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லி. அப்ப இந்த ஜெபம் நாங்க தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இந்த ஜெபத்தை நாங்க செய்ய வேணுமா, இல்லாட்டி இப்படியான ஒரு முறையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா? அதனுடைய விளக்கத்தை எங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்ப இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது இருந்த சூழ்நிலையை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்ப இயேசுவினுடைய சீடர்கள் எல்லாரும் யூதர்கள். அவர்கள் யூதர்களாக இருந்ததன் நிமித்தமாக சிறு வயதில் இருந்தே ஜெபாலயங்களுக்கு போய் வந்தவர்கள். எனவே இந்த ஜெபாலயங்களிலும் குறிப்பிட்ட விதமான ஜெப முறைகள் இருந்தது. எழுதப்பட்ட ஜெபங்களை வாசிக்கின்ற முறை இருந்தது. இல்லையென்றால் அந்த ஜெபாலயத்திற்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள் ஏறெடுக்கின்ற ஜெபம் இருந்தது. ஆலயத்தில் சென்று ஏறெடுக்கின்ற ஜெபம் இருந்தது. பாடல்கள் மூலமாக ஏறெடுக்கப்படுகின்ற ஜெபங்கள் இருந்தது. இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் விட வித்தியாசமான விதத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறவராக இருந்தார். இதை இயேசுவோடு இருந்த அவருடைய சீடர்கள் அறிந்திருந்தார்கள். அந்த சீடர்களில் பெரும்பாலானவர்கள் யோவான் ஸ்நானகனுடைய சீடர்கள். எனவே யோவான் ஸ்நானகனும் ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாகத்தான் இருந்தார். எனவே பழைய ஏற்பாட்டில் இருக்க தீர்க்கதரிசிகள், பக்தர்கள் எல்லாருமே ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய ஜெபம் உண்மையிலேயே சற்று வித்தியாசமான ஒரு ஜெபமாக இருந்தது. மற்றவர்கள் ஜெபித்த விதமாக இயேசு ஜெபத்தை ஆரம்பிக்கவில்லை. தெய்வத்தை தம்முடைய சொந்த பிதாவாக அவர் அறிக்கையிடுகின்றார். இப்போ ஒரு பிள்ளை எப்படி தகப்பனோடு மனம் திறந்து தன்னுடைய காரியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுமோ அந்த விதமாக இயேசு கிறிஸ்து தேவனோடு மனம் விட்டு பேசுகிறவராக இருந்தார். அவர் தன்னுடைய தேவைகளுக்காக மன்றாடினார் என்று சொல்ல முடியாது. என்றால் அவர் தெய்வமாக இருந்ததன் நிமித்தமாக அவர் தெய்வீக வல்லமை உள்ளவராக இருந்தார். சில இடங்களில் அவர் ஜெபிக்கின்றார். அதற்காக நாம் நினைக்கக்கூடாது அந்த இடத்தில் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக இயேசு ஜெபித்தார் என்று. குறிப்பாக யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முழுமையாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இயேசு லாசருவை கல்லறையிலிருந்து, மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புவதற்கு முன்பதாக பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். ஆனாலும் அந்த இடத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், என்னை சுற்றி இருக்கின்ற இந்த மக்கள் உம்மை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை உம்மிடத்தில் கேட்கிறேன் என்று சொல்கின்றார். 5 அப்பம் 2 மீன் அவர் எடுத்தும் பொழுதும் வானத்தை நோக்கி அவர் அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து, அதுவும் ஒரு ஜெபத்தை போலதான் இருக்கு. பிதாவை நோக்கி மேல பார்த்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் வழமையாக யூதர்கள் சாப்பிடுவதற்கு முன்பதாக உணவை ஆசீர்வதிக்கின்ற ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் என்றால், இயேசுவினுடைய வாழ்க்கையை அவதானித்து பார்த்தவர்கள் அவருடைய ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருந்தது. இதனால் தங்களுக்கும் அதே விதமாக ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்படி அவரிடத்தில் கேட்கின்றார்கள். இதன் நிமித்தமாக தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்,
அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டல ஜெபம், இல்லை என்றால் கர்த்தர் கற்பித்த ஜெபம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜெபம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 11ஆம் அதிகாரத்திலும் காணப்படுகிறது. இந்த ஜெபம் ஆரம்பிக்கப்படுகின்ற இடத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று இருக்குது. இப்படி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்கின்றார். லூக்கா சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது என்று சொல்கின்றார். எனவே அந்த 2 இடத்திலும் வித்தியாசமான வாக்கியங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இவைகளை சொல்லும் போது 2 அர்த்தத்தோடும் அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதாவது லூக்காவை மாத்திரம் எடுத்தீர்கள் என்றால் எங்களுடைய ஜெபத்தில் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெப வரிகள் ஒவ்வொன்றையும் மறுபடியுமாக சொல்ல வேண்டும் என்கின்ற அர்த்தம் தருகிறது. இதனால் தான் பாரம்பரியமாக பல சபைகளில் ஒவ்வொரு ஜெபம் முடிவடையும் போதும் இல்லைனால் ஆராதனை முடிவடையும் போது அந்த ஜெபத்தை அப்படியே திருப்பி சொல்கின்றார்கள். ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தை பார்க்கும்போது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று இருக்குது. அதாவது என்னென்ன காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய ஜெபத்தில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நமக்கு விளக்கி காண்பிக்கின்ற விதத்தில் இயேசு அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு மாதிரி ஜெபம். இப்ப லூக்காவில் ஆரம்ப காலத்தில் குழந்தை பருவ நிலையில் விசுவாசிகளாக இருக்கின்றவர்கள் அந்த ஜெபத்தை திருப்பி சொல்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அப்படியே தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் அதையே திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஏதோ கிளிப்பிள்ளை பாடம் ஒப்புவித்த விதமான ஒரு நிலைமை வந்து விடுகிறது. அது மாத்திரமல்ல, அது வெறும் உதட்டளவு ஒரு ஜெபமாக போய்விடுகின்றது. அது ஒரு ஆரம்ப நிலை. அதிலிருந்து நாங்கள் வளர்ந்து வரும்போது இதை ஒரு மாதிரியாக ஒரு அவுட்லைனாக வைத்து நம்முடைய ஜெபத்தை நாம் விரிவுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது. எனவே அந்த ஜெபத்தில் யாரிடத்தில் நாம் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும், ஜெபத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்னென்ன தேவைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணலாம் என்பதையெல்லாம் விளக்கமாக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அந்த ஜெபத்திற்குள்ளேயே எல்லாமே அடங்கி இருக்கு, அதோடைய மாடல் அடங்கி இருக்குன்னு சொல்றீங்க. எல்லாமே அடங்கி இருக்கின்றது. என்னென்ன காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. இப்ப அன்றன்றுள்ள ஆகாரத்தை தரும்படி கேட்கும் போது நம்முடைய சரீர பிரகாரமான அன்றாட தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஜெபம் ஆரம்பிக்கப்படுகின்ற முறையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யாரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அதாவது தேவனை பிதாவாக நாம் அறிந்திருக்க வேண்டும். எனவே தேவனிடத்தில் ஒரு மனிதன் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தேவனை பிதாவாக அறிந்திருக்க வேண்டும். எப்படி ஒரு மனிதன் தேவனை பிதாவாக அறிய முடியும்? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாகிறான். இப்ப கலாத்தியர் பவுல் எழுதிய நிருபத்தில் அந்த விதமாக தேவனை பிதாவே என்று அறிந்தவன் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய விதமான புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவனுக்கு அருளப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். பிதாவினிடத்திலே நம்ம ஜெபிக்கிறது சரி. அப்ப யார் மூலமாக அந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும்? இப்ப நாங்க ஜெபிக்கல இவர் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம், இல்லாட்டி ஒருவர் மூலமாக நாங்கள் அந்த ஜெபத்தை கொண்டு போகிறோம். அப்ப இப்படி வரைக்கும் நாங்கள் யார் மூலமாக அந்த ஜெபத்தை பிதாவினிடத்திலே நாங்கள் டிரெக்டாக நாங்கள் ஜெபிக்கிறதா, இல்லாட்டி இன்னொருவர் மூலமாக அந்த ஜெபத்தை நாங்கள் கொண்டு போக முடியுமா? இப்ப புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம் அந்த ஜெபங்கள் பொதுவாக கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்திருக்கின்றார்கள். ஏன் அப்படி ஜெபித்தார்கள் என்று சொன்னால், தெய்வத்திடத்தில் போகக்கூடிய மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக ஏற்படுத்தினார். அதனால் தான் நாம் தேவனிடத்தில் போகும்போது இப்ப இயேசுவின் மூலமாகத்தான் தேவனை பிதாவாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். இயேசுவும் கூட என்னுடைய நாமத்தில் பிதாவினிடத்தில் நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்தவர்கள் பாரம்பரியமாக இயேசுவின் மூலமாக தேவனிடத்தில் ஜெபிக்கின்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அப்ப நாங்கள் இப்ப ஜெபிக்கிற பொழுது நாங்கள் முடிவிலே நாங்கள் இயேசுவின் மூலமாகத்தான் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிறதுதான் அதனுடைய விளக்கம். உண்மையிலே இந்த விதமாக தான் நாம் ஜெபித்து வருகிறோம். ஆனா இது சரியான முறைதான் நாங்கள் செய்கிறது. இப்பொழுது இதில் இருக்கின்ற சிக்கல் என்னவென்று சொன்னால், தெய்வம் நாம் வேதாகமத்தில் தம்மை வெளிப்படுத்திய தெய்வம் திரித்துவராக இருக்கின்றார், திரியேகராக இருக்கிறார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. இப்ப மூவரும் சமமானவர்கள், மூன்று தனிப்பட்ட தெய்வங்கள் அல்ல, மூவரும் ஒருவர் என்பது வேதாகமத்தினுடைய சத்தியம். இதை நம்முடைய அறிவினால் கிரகிக்க முடியாது. பொதுவாக மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், மூன்று தெய்வங்கள்
எனவே தேவனிடத்தில் இயேசுவின் மூலமாக ஆவியானவரினுடைய உதவியோடு நாம் ஜெபிக்கின்றோம் என்கின்ற ஒரு பழக்கம் கிறிஸ்தவ சபைகளுக்குள் இருந்தாலும் கூட, இப்ப தேவனை நாம் இயேசுவினிடத்தில் ஜெபிக்கும் போது, இல்லை என்றால் ஆவியானவரிடத்தில் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படுவதில்லையா என்கின்ற ஒரு கேள்வி கிறிஸ்தவர்களுடைய உள்ளத்தில் எழுவது இயற்கை. பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் ஒரு தெய்வம். இப்ப அவரை நாம் தேவனே என்று சொன்னாலும், இயேசுவே என்று சொன்னாலும், ஆவியானவரே என்று சொன்னாலும், நாம் அந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை தான் நாம் தெய்வத்திடம் தான் நம்முடைய ஜெபங்களை நாம் ஏறெடுக்கின்றோம். எனவே ஆவியானவரே என்று நாம் ஜெபிப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை, இயேசுவே என்று ஜெபிப்பதிலும் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் இந்த திரியேக தேவனை நாம் புரிந்து கொண்டிருக்கின்ற விதத்தின்படி நாம் ஜெபத்திற்கு ஒரு ஒழுங்கு முறையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம். என்றால் பரிசுத்தாவியானவர் நமக்குள் வாசமாக இருக்கிறார். இப்ப ஆவியானவர் நமக்குள் வாசமாக இருக்கிறார் என்று சொல்லும்போது இயேசு நமக்குள் இல்லை என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. ஏனென்றால் இயேசு நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தம்முடைய ஆவியினால் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த திரித்துவ தெய்வத்தை தனித்தனியாக 3 தனிப்பட்ட தெய்வங்களாக பிரிக்க முடியாது. மூவரும் ஒருவராய் இருக்கிறாங்க. இப்ப யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒருவன் என்னை விசுவாசிக்கும் போது நானும் பிதாவும் வந்து அவனிடத்தில் வாசமாய் இருப்போம் என்றும் கூட இயேசு சொல்கின்றார். எனவே திரியேக தெய்வம் நமக்குள் இருக்கின்றார். ஆனால் மனிதர்களாகிய நாம் பூகோள ரீதியான கால வரையறைகளுக்கு உட்பட்ட நிலையில் நாம் இருப்பதன் நிமித்தமாக நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்ட தெய்வீக ரகசியங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதனால் திரியேக தேவனை 3 தெய்வங்களாக நினைத்து பிதாவிடத்தில் ஜெபிக்கின்றோம், இயேசுவின் மூலமாக ஜெபிக்கின்றோம், ஆவியானவருடைய உதவியோடு ஜெபிக்கின்றோம் என்கின்ற ஒரு வரையறைக்குள் நாம் இருக்கிறோம், கொண்டு வருகிறோம். அதான் இப்ப நாங்க பழைய ஏற்பாட்டில் ஜெபங்களை பார்க்கிற பொழுது அவர்கள் இயேசுவின் நாமத்தினால ஜெபித்ததாக இல்லையே. அந்த டைம்ல பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுனுடைய நாமம் வழங்கப்படையில தானே. அப்ப பழைய ஏற்பாட்டில் மோசேனுடைய ஜெபமாகட்டும், தாவீதினுடைய நீங்க சொன்ன ஜெபங்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஜெபங்கள் அப்படி இருக்கவில்லை. அப்ப அப்படி பார்க்கக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி அப்ப நாங்க கடவுளிடத்திலே, நாங்கள் பிதாவினிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது தான் சரியான ஜெபம், மூவரும் ஒருவராக இருக்கிறபடியினாலே. ஆனால் ஒரு காரியத்தை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்கள் நேரடியாக தேவனிடத்தில் ஜெபித்தார்கள், உண்மை. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது தேவன் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு கிறிஸ்து. எனவே இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மனிதர்களும் இயேசுவை தான் தெய்வமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் வேதாகமம் சொல்கிறது. ஏனால் இயேசுவின் நாமத்தில் வானத்தில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள், சமுத்திரத்தில் கீழாக இருக்கிற அனைவருடைய முழங்கால்களும் இயேசுவினுடைய நாமத்துக்கு முன்பாக முழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே புதிய ஏற்பாட்டுக்குள் வரும்போது இயேசுவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள், இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்தார்கள், பல காரியங்களை செய்தார்கள். அப்படின்னு சொல்லிருக்கல. இப்ப இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறது சரிதான். அந்த புதிய ஏற்பாட்டின் படி பார்க்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்குள் வரும்போது நாம் இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கின்றோம். அதனால்தான் ஜெபத்தினுடைய முடிவில் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே என்று நாம் ஜெபிக்கிறோம். இது எங்களுக்கு சரியாக இருக்கிறது விளக்கம். என்னன்னு சொன்னா, நாங்கள் உண்மையிலேயே யாரிடத்துல ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகருக்கு இந்த கேள்விகள் இருக்கிறது. அதோடு கூட எனக்கு நான் இன்னொன்று கேட்க நான் ஆசைப்படுகிறேன். சில பேருக்கு அநேக ஜெபங்களிலே பதில்கள் கிடைப்பதில்லை. உடனே சில ஜெபங்களுக்கு உடனடியாக பதில்கள் கிடைக்கும், சில பேருக்கு அநேகமாக பதில்கள் கிடைப்பதில்லை. இப்போ அதுக்கு அநேகர் சொல்றது கடவுளுக்கு சித்தம் இல்லாமல் இருக்கலாம், இது கடவுளுடைய சித்தம் இல்லையோ, இப்படியான குழப்பங்கள் வரும். இது ஏன்? உண்மையிலேயே கடவுள் உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்கிறாரா? பதில்கள் எப்படி உண்டாகிறதுன்றது குறித்ததான விளக்கங்கள் எங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்ப தேவன் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்கின்றார். எல்லா ஜெபங்களையும் கேட்கும்போது ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி தான் நமக்கு பதில் கொடுப்பார். என்றால் இப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்துக்கு முரணான விதத்தில் நாம் ஜெபித்தால் அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். இதனால்தான் இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக அவர் ஜெபித்த போது, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். பிறகு யோவான் எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் கடைசி சில வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டுக்கொண்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் அவர் கேட்கின்றார்.
ஆனாலும் அவர் பதில் கொடுக்கும் போது தம்முடைய சித்தத்தின்படி தான் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கின்றார். இதனால்தான் சில ஜெபங்களுக்கு எங்களுக்கு பதில் இல்லாமல் போய்விடுகிறது. இந்த ஜெபத்தை குறித்தான நிறைய தெளிவான பதில்கள் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கும் நினைக்கிறேன். நாங்கள் தொடர்ந்தும் பாஸ்டரோடு கூட பேசுவோம். பாஸ்டர், இந்த ஜெபத்தின் முடிவில் நாங்கள் ஆமேன் என்று சொல்லுகிறோம். இதை குறித்து எங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா? ஆமேன் என்று நாங்கள் சொன்னால்தான் அந்த ஜெபம் போய் சேருமா? இல்லாவிட்டால் ஜெபத்துக்குரிய பதில் என்ன மாதிரி? நான் அந்த முதல் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், அதையும் எங்களுக்கு சுருக்கமாக சொல்ல முடியுமா பதில்கள் கிடைப்பதை குறித்து? இப்போ ஆமேன் என்று வழமையாக நாங்கள் ஜெபத்தை முடிக்கின்றோம். ஆமேன் என்பது அரமேய, அதாவது இயேசு கிறிஸ்து பேசிய மொழியில் அப்படியே ஆகக்கடவது என்று அர்த்தம் தருகிற ஒரு சொல். மெய்யாகவே என்கின்ற அர்த்தமும் அதில் இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய கூற்றுகளிலும் கூட மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ற வார்த்தையிலும் இயேசு கிறிஸ்து ஆமேன் ஆமேன் என்கின்ற சொற்களை தான் உபயோகித்தார். அப்படியே ஆகக்கடவது என்று சொல்லும்போது, இப்போ ஒருவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்படி ஒருவர் ஜெபம் பண்ணும்போது மற்றவர்கள் எல்லோரும் அதை அங்கீகரித்து அதை ஆமோதித்து, ஆண்டவரே நாங்களும் இந்த ஜெபத்தை அங்கீகரிக்கிறோம், நாங்களும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் என்பதை சொல்கின்ற ஒரு வார்த்தை தான் ஆமேன். ஆனால் இந்த அர்த்தத்தோடு தான் எல்லாரும் ஆமேன் என்கின்ற சொல்லை உபயோகிக்கிறார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அது ஏதோ ஒரு மந்திர சொல் மாதிரி கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பேருக்கு அது தெரிவதில்லை. ஆமேனுடைய அர்த்தம் தெரியாதபடியினாலே எல்லாருமே ஆமேன் ஆமேன் என்று பயன்படுத்துகிறார்கள். சில நேரங்களில் பார்க்கும்போது பிரசங்கங்களின் போது இல்லை என்றால் ஜெபங்களின் போது தேவையற்ற இடங்களில் எல்லாம் இந்த ஆமென் என்கின்ற சொல்லை உபயோகிக்கின்றார்கள், ஒரு மந்திர சொல் போல. ஆனால் அதனுடைய அர்த்தம் அப்படியே ஆக கடவுது. ஒருவர் ஜெபம் பண்ணுகிறார் பாரத்தோடு, மற்றவர்களும் இணங்குகிறார்கள், ஆமோதிக்கிறார்கள். நாங்களும் இவரோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் என்று சொல்கின்ற ஒரு சொல் தான் ஆமென் என்கின்ற சொல். ஓகே, நன்றி பாஸ்டர். உண்மையிலேயே என்ன நேர்களே, உங்களுக்கு ஜெபத்தை குறித்ததான ஒரு நல்ல விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். நாங்கள் யாரிடத்திலே ஜெபிக்க வேண்டும், எப்படியாக ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தினுடைய பகுதிகள் சிலவற்றையும் எங்களுக்கு புதர் அழகாக தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்தினார். ஆமேனை குறித்ததான நல்ல ஒரு விளக்கம் எங்களுக்கு கிடைத்திருக்கும். நன்றி. மீண்டும் உங்களை இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் ரெபேக்கா. வணக்கம்.